இப்போ நம்ம சைட்டில் முன் பணமாக ஒரு 1 லட்ச ரூபா இருந்தால் போதுங்க மேடம். இது போக மாதம் 8000 ரூபா இஎம்ஐ கட்டுற மாதிரி இருந்தாங்கன்னா யாருனாலுமே ஒரு பிளாட் வாங்கிக்கலாமுங்க. டவுன் பேமெண்ட்டாக ஒரு 2 lakhs rupees மேக்ஸிமம் இருந்தால் ஒரு 2 BHK பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம சைட் லொக்கேஷன் பார்த்துட்டிங்கன்னா கோயம்புத்தூரில் அன்னூர் டு மேட்டுப்பாளையம் ஹைவேஸ்லேருந்து ஒரு 2 minutes டிஸ்டன்ஸில் இருக்குது. இந்த என்ட்ரன்ஸில் ஒரு கிராண்ட் ஆர்ச் கேட் போட்டு ஒரு செமி கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி கேட் கொடுத்துருக்கோம். உள்ள என்ட்ரன்ஸ் ஆகும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் தார் ரோட் போட்டிருக்கோம். ஸ்டாம் வாட்டர் ட்ரைனேஜ் கொடுத்துருக்கோம். சிங்கிள் ஃபேஸ் 3 phase EB லைன் இருக்குங்க. 5G இன்டர்நெட் லைன் இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி மரங்கள் வந்து நிறைய வச்சுருக்கோம். அவினாஷிலேருந்து மேட்டுப்பாளையம் வரைக்கும் அந்த ஹைவே ஸ்ட்ரெச்சை 4-way லேனாக கனெக்ட் பண்ணுறாங்க. கோயம்புத்தூர் டு சக்திமங்கலம் இதுக்கு வந்து பைபாஸ் லேண்ட் பிரைஸ் பூம் வந்து நல்லா இருக்கும். சும்மா பேங்க்ல போட்டு வச்சா அவங்க 4%, 5% கூட இன்ட்ரெஸ்ட் தர மாட்டாங்க. இதுல வந்து 200%, 300% கிட்ட ப்ராஃபிட் வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. வித் நம்ம மந்த்லி 8000 rupees கட்டினா போதுமே இதுக்குங்க. நம்ம ஸ்ரீராம் நகருக்கு வந்திருக்கோம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம 2 தடவை வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் ஏன் இன்றைக்கும் வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து ஸ்ரீராம் நகர் பொறுத்த வரைக்கும் phase 1, phase 2, phase 3ன்னு இப்போ phase 4ம் வந்துட்டு லான்ச் பண்ணிட்டாங்க. மக்களோட வரவேற்புமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் செம்மையாக இருக்குங்க. பிரதர் நீங்கள் சொல்லுங்கள், எப்படி இருக்குது மக்களோட வரவேற்பு? ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஆல்ரெடி நம்ம 2 வீடியோ போட்டிருந்தோம். phase 1, 2ல ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்கும்போது 2 வீடியோ போட்டிருந்தோம். இப்போ நம்ம லாஸ்ட் டைம் 3 லான்ச் பண்ணுற டைம்லையும் போட்டிருந்தோம். வரவேற்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் மேலும் மேலும் நம்ம அடுத்தடுத்த வீடியோ எடுத்துகிட்டே இருக்கோம். சூப்பர் ப்ரோ. அண்ட் அதே மாதிரி இன்றைக்கும் புதுசாக நிறைய கஸ்டமர்ஸ் பார்க்கலாம், கோயம்புத்தூரை பேஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கலாம். நம்ம சைட்டோட லொக்கேஷன் சொல்லிட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம சைட் லொக்கேஷன் பார்த்துட்டிங்கன்னா கோயம்புத்தூரில் அன்னூர் டு மேட்டுப்பாளையம் ஹைவேஸ்லேருந்து ஒரு 2 minutes டிஸ்டன்ஸில் இருக்குது. அன்னூர் டு மேட்டுப்பாளையம் அப்படிங்கும்போது ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும், நல்ல ஃபெமிலியரான ஏரியா. ப்ரீவியஸ் வீடியோவில் நீங்கள் ஆல்ரெடி என்னென்ன ஃபேமஸ், இங்கே என்னென்ன கிடைக்கும் அது எல்லாமே பேசிக்காக சொல்லியிருக்கீங்க. அண்ட் அதை விட இப்போ நிறைய அப்டேட்டடாக கவர்மெண்ட் சைடில் இருந்தும் சரி ப்ரொபோசல்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ஸோ அடுத்தடுத்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ரீசன்ஸ்னு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னு சொல்லலாம்? பேசிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா மேடம், நம்மளோடது வந்து பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் லே அவுட். அதாவது வெறும் எம்டி பிளாட்டாக இல்லாமல் ரெசிடென்ஷியல் லே அவுட்டாக வீடு ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வீடு ரெடிமேட் ஹவுசஸும் பிளாட்டாகவும் தரதே இங்கே ஒரு பெரிய அட்வான்டேஜுங்க. இதை தாண்டி கவர்மெண்ட் சைட்லேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே நியூஸ் பேப்பரில் ஒர்க் நடந்துட்டு இருக்கிறது எல்லாமே பார்த்துருப்பாங்க. அன்னூர் டு மேட்டுப்பாளையம் ரோட்டை அவினாஷிலேருந்து மேட்டுப்பாளையம் வரைக்கும் அந்த ஹைவே ஸ்ட்ரெச்சை 4-way லேனாக கனெக்ட் பண்ணுறாங்க. இது ஃபர்ஸ்ட் ப்ரொபோசல். இது போக வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு நம்ம சக்திமங்கலம் இதுக்கு வந்து பைபாஸ் கொண்டு வரதுக்கான பிளான் வந்து ஆல்ரெடி 4 years முன்னாடி போட்டாங்க. பட் தள்ளி வந்து இப்போதான் ப்ரொபோசல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு இந்த ஒர்க் நடந்துச்சுன்னா ஸோ இங்கே வந்து லேண்ட் ப்ரைஸ் பூம் வந்து நல்லாயிருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஐடி கம்பெனிஸ் மேலும் மேலும் உள்ளே வந்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம மைசூர் அண்ட் பெங்களூர் சிலிகான் வேலியிலேருந்து சிட்டிக்குள்ளே என்டர் ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹைவே டெவலப் ஆயிடுச்சுன்னா இது ஒரு பெரிய ஹைவேவாக இருக்கும். இது உள்ள என்டர் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா அவுட்டரில் தான் நிறைய டெவலப்மெண்ட்ஸ் அவங்க இனி கொண்டு வரதுக்கான ஸ்கோப் இருக்குன்ற போது இன்றைக்கி இங்கே இன்வெஸ்ட் பண்ணி வச்சாங்கன்னா அவங்க ஈஸியாக வந்து நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாங்க. கண்டிப்பாக. ஏன்னா இது ஏன் ஸ்டார்டிங்லேயே நான் கேட்டேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆஸ்பெக்டில் யோசிக்கும் போது, ஏன்னா இப்போ சைட் அப்படிங்கும்போது நம்ம சைட் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி 40-50 வீடுக்கு மேலே குடியிருந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு லேஅவுட் அப்படிங்கும்போது நான் அடிப்படை வசதி பற்றி கேட்கவே தேவையில்லை. ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது இந்த பெல்ட்டில் என்னென்ன அப்டேட் வருது, இதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா என்ன ப்ராஃபிட் பார்க்கலாம். ஏன்னா ஃப்ரம் ஒரு 2 லட்ச ரூபா பெர் சென்ட்லேருந்து நான் பார்த்துட்ருக்கேன். டக்குன்னு பூம் ஆகுது. ரேட்டும் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது இதே ஏரியாவில். அதுவும் நம்ம லேஅவுட்டில் இவ்வளோ வீடு இருக்கும்போது யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் போடுற அந்த அமௌண்ட் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு நல்ல ப்ராஃபிட் கொடுக்கும் அப்படின்னு. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா என்னென்ன மாதிரியான அப்டேட் இப்போ வருது இந்த ஏரியாவில்ங்கிறத எல்லா விஷயத்தையுமே வந்துட்டு ப்ரோ சொன்னாங்க. தென் நம்ம சைட்டில் பர்டிகுலராக இப்போ நம்ம வீடாகவும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அடிப்படை வசதிகள் தென் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அப்படின்னா கூட அடிப்படை வசதி என்னென்ன இருக்குது, இப்போ வீடு வாங்குறவங்களுக்கு எந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் லைஃப் இங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். பேசிக்காக ஒரு குடியிருப்பு இருக்குனாலே மேடம் எல்லா அம்யூனிட்டிஸுமே அவைலபிளாக தான் இருக்கும். இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளோடது வந்து என்ட்ரன்ஸில் ஒரு கிராண்ட் ஆர்ச் கேட் போட்டு ஒரு செமி கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி கேட் கொடுத்துருக்கோம். உள்ள என்ட்ரன்ஸ் ஆகும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் தார் ரோட் போட்டிருக்கோம். ஸ்டாம் வாட்டர் ட்ரைனேஜ் கொடுத்துருக்கோம். சிங்கிள் ஃபேஸ் 3 phase EB லைன் இருக்குங்க. 5G இன்டர்நெட் லைன் இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி மரங்கள், அதாவது க்ரீன் காரிடர் மாதிரி மெயின்டைன் பண்ணி மரங்கள் வந்து நிறைய வச்சுருக்கோம். ஒரு சைட்டுக்கு ஒரு மரன்றது நம்ம கான்செப்டில் எல்லா பக்கமும் மெயின் ரோடு என்ட்ரன்ஸ்லேருந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிருந்தாவன் மாதிரி நிறையா மரங்கள் வச்சுருக்கோம். இதுதான் இன்னைக்கு சிட்டி லைஃப்க்கும் இங்கே இருக்கிறதுக்கும் ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ்.
கண்டிப்பா ப்ரோ. ஏன்னா எல்லா வசதியும் இருக்கு. அட் த சேம் டைம் அந்த கிரீனரி அட்மாஸ்பியர் மாறாம அதை அப்படியே மெயின்டைன் பண்றதுக்கு எல்லாமே பெரிய பெரிய மரங்கள் தான் ரோடோட 2 சைட்லயுமே. அதை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப கிரீனரி, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஸோ அடிப்படை வசதிகள் அப்படின்னு பார்த்தாலும் பக்கா. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்ல உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பல மடங்கு பெருகிறதுக்கான அத்தனை வாய்ப்பும் இந்த டைம்ல கரெக்ட் டைம்ல உங்களுக்கு வந்துட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. தென் இது மட்டும் இல்லாம இப்போ நம்ம இடமா கொடுக்கும்போது லோன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பற்றி நம்ம எப்படி நம்ம பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லுங்க. லோன் லேண்டுக்கு வந்து வெறும் எம்டி லேண்ட் வாங்கினாலும் லோன் வாங்கி தரோம். ஓகே. வீடு பண்ணுறதுனாலும் லோன் வாங்கி தரோம். எதுனாலும் அப் டு 90% வரைக்கும் தாராளமாக பண்ணி கொடுக்கலாம். ஓகே. அவங்க ஐடி இப்போ கம்பெனியில் ஒர்க் பண்ணலாம், பேங்க் ஸ்டாஃப், கவர்மெண்ட் இருக்கலாம், என்ன ப்ரொஃபைல் வந்தாலும் சரி தாராளமாக அவங்களுக்கு லோன் பண்ணி கொடுக்கலாம். ஓகே. ஏன்னா லோன் ப்ராசஸ்க்கு அலையணும் அந்த மாதிரி எந்த பேர்டனுமே ஸ்ரீராம் நகர் பொறுத்த வரைக்கும் தேவையில்லை. இப்போ வீடு வாங்கணும் அப்படிங்கும்போது என்கிட்ட எவ்வளோ கையில் இருக்கணும்? இப்போ நம்ம சைட் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் பேங்க்ஸ், HDFC, LIC எல்லாத்துலேயுமே ப்ராஜெக்ட் அப்ரூவல் ஆயிருக்குங்க. ஓகே. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் ஒரு 2 lakh rupees கையில் வச்சுருந்தீங்கனாலே ஈஸியாக பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே இந்த டாப் பேங்க்ஸில் வந்து உங்களுக்கு லோன் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துடலாங்க. ஓகே. வீடு வாங்குறதுக்கு 2 லட்ச ரூபா நம்ம கையில் இருந்தால் போதுமா? ஒரு ஆர்வத்தில் நேரடியாக நான் வீட்டுக்கு போயிட்டேன். இப்போது கரண்ட் மார்க்கெட் இப்போ இந்த ஏரியாவில் எப்படி போயிட்டுருக்கு, இப்போ சென்ட் நம்ம எவ்வளோ கொடுத்துட்ருக்கோம் ப்ரோ? மேடம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கரண்ட் மார்க்கெட் ரேட் எங்கேயோ போயிட்டுருக்குங்க. எல்லாமே இப்போ புதுசாக லேண்ட் ப்ரைஸ் பயங்கரமாக பூமி ரேட் ஏறி புதுசாக ப்ராஜெக்ட் பண்ணும்போது இன்வெஸ்ட்மெண்ட் அவங்களோட ஜாஸ்தியாகி ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரு 4.5 lakhs 5 lakhs வரைக்குமே சென்ட் போயிடுச்சுங்க. பட் நம்ம ஃபேஸ் 1 and 2 பண்ணும்போதே 3 and 4க்குலாம் இடம் வாங்கி வச்சிருந்தனால நம்ம இன்னைக்கு மார்க்கெட் ப்ரைஸை விட பிரேக் பண்ணி நம்மளால இன்னைக்கு வந்து பர்சன்ட் நம்மகிட்ட 3.95 lakhs இன்னைக்கும் கொடுக்க முடியுதுங்க. பொங்கல் வரைக்கும் இந்த ப்ரைஸ் நம்ம மெயின்டைன் பண்ணி இதிலே கொடுக்கலாம். இது ஒரு ஆஃபர் ப்ரைஸ் மாதிரி இயர் எண்ட் ப்ளஸ் பொங்கலுக்கு ஆஃபர் மாதிரி இதை கொடுக்கலாம் அப்படின்ற மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கோம் மேடம். இது தாண்டிச்சுன்னா ப்ராபப்ளி ஒரு 30% கிட்ட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க நம்மளதுலேயுமே. ஓகே. ஏன்னா இதுதான் ப்ராக்டிக்கலுங்க. நாங்கள் வந்து விலை ஜாஸ்தியே பண்ண மாட்டோம் அப்படிங்கிறது இங்கே விஷயம் கிடையாது. கரண்ட் மார்க்கெட் ரேட்டு இந்த சரௌண்டிங்ஸ்லேயே போய் நீங்கள் விசாரிச்சாலும் நியர்லி சென்ட் 5 லட்ச ரூபா 5.5 வரைக்குமே வந்து போயிட்டுருக்கு. நான் பார்த்த வரைக்கும் இதே 395லேயே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஃபேஸ் 3 ஃபேஸ் 4 அடுத்தடுத்து லான்ச் பண்ணும்போது எங்கே இருந்தாலும் ப்ரைஸ் வந்து அதிகமாகும். பட் இப்போ என்னென்னா இந்த இயர் எண்ட் ஆஃபர் இந்த டிசம்பர்லேருந்து பொங்கல் வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்கும் இல்லையா, இதே பர்சன்ட் 395க்கு நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். பட் பொங்கலுக்கு அப்புறம் நாங்களே வந்து ஹைக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ப்ராக்டிக்கலாக சொல்லும்போது இட்ஸ் ஓகே. யாருக்காவது இந்த ஏரியாவில் இன்வெஸ்ட் பண்ணணும், அன்னூர் டு மேட்டுப்பாளையம் ரோட் பேஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஸ்ரீராம் நகர் இஸ் பெஸ்ட்டு சாய்ஸுங்க உங்களுக்கு. ஆனால் அதே மாதிரி இப்போ இடமா வாங்கணும் அப்படின்னா என் கையில் எவ்வளோ இருக்கணும்? மேடம் இடமாவுமே இன்னைக்கு அதே மாதிரி டாப் பேங்க்ஸில் வந்து ப்ராஜெக்ட் அப்ரூவல் இருக்கிறதுனால ஓகே உங்களுக்கு வந்து ஒரு 1 lakh rupee இருந்துச்சுன்னா ஒரு பிளாட்டே வாங்கிக்கலாங்க மேடம். ஓகே. ஒரு பிளாட் ஒரு 3 சென்ட் வரைக்கும் தாராளமாக வாங்கிக்கலாம். இப்போ நம்ம சைட்டில் முன்பணமாக ஒரு 1 லட்ச ரூபா இருந்தால் போதுங்க மேடம். இது போக மாதம் 8000 ரூபா இஎம்ஐ கட்டுற மாதிரி இருந்தாங்கன்னா யாருனாலுமே ஒரு பிளாட் வாங்கிக்கலாமுங்க. ஐடி கம்பெனியில் பேசிக் என்ட்ரி லெவலில் ஒர்க் பண்ணுறவங்களாலும் சரி, மினிமம் ஐடி ஃபைல் பண்ணுறவங்களா இருந்தாலுமே சரிங்க, 90% பேங்க் ஃபண்டிங் வாங்கி கொடுத்துடலாம். மாதம் 8000 ரூபா அவங்க இஎம்ஐ கட்டினாலே போதுங்க. இது பண்ணுறதுக்கு முடியும் அப்படின்றது இன்னைக்கு இளைஞர் நிறைய பேர் இருக்காங்க. தாராளமாக இன்னைக்கு நிறைய பேர் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா இது உண்மைதான். ஏன்னா இன்னைக்கு கரண்ட்டில் ஒரு மாதத்துக்கு 8000 ரூபாய் அப்படிங்கிறது நிஜமாவே சாதாரண விஷயம் தாங்க. பட் இந்த சொசைட்டி ஃபுல்லாக ஒரு புஷ் பண்ணி என்ன ஒரு மண்டையில் ஏற்றி விட்டுருக்காங்க அப்படின்னா இட்ஸ் அ லைஃப் டைம் கமிட்மெண்ட். ஒரு ஹவுசிங் லோனாக இருந்தாலும் சரி, இல்லை இடமா இருந்தாலும் சரி, ஒரு 10 வருஷம் உனக்கு வந்து இறுக்கி பிடிச்சி நீ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து மண்டையில் ஏற்றிருக்காங்க. ஸோ அஸ் யங்ஸ்டராக நான் உங்ககிட்ட கேட்குறேன், இது ஈஸி அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா, இல்லைனா நிஜமாவே இந்த சொசைட்டி புஷ் பண்ணுற மாதிரி இட்ஸ் லைஃப் டைம் கமிட்மெண்ட்டாக நான் கையில் வச்சு பண்ணணுமா? மேடம் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இலக்கை நோக்கி தான் ஓடணும். அல்டிமேட்டாக இப்போ வந்து ஒரு கல்யாணம் அதுக்கு சேர்த்து வைக்கணும், ஏதோ ஒன்றுக்கு சேர்த்து வைக்கிறதுக்கு பதிலாக அதில் மாதம் 8000 ரூபா 10000 ரூபா இடத்துல போட்டு வச்சாங்கன்னா அவங்களுக்கு வேணுங்கிறது வந்து 8000 10,000க்கு மட்டும் வட்டி வராதுங்க. பூமி ரேட் ஏற ஏற அதுக்கான இன்க்ரிமெண்ட்டும் அவங்க லாபம் அதுலேயே அடைவாங்க. ஒன் ஃபைன் டே கல்யாணத்துக்கு இது விற்கணும்னா விற்றுட்டு அவங்க பாட்டு அந்த செலவு எடுத்து தாராளமாக போயிட்டே இருக்கலாம். சும்மா பேங்க்கில் போட்டு வச்சா அவங்க 4% 5% கூட இன்ட்ரெஸ்ட் தர மாட்டாங்க. இதில் வந்து 200% 300% கிட்ட ப்ராஃபிட் வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. வித் நம்ம மந்த்லி 8000 rupees கட்டினா போதுமே இதுக்குங்க.
கண்டிப்பா. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற எல்லாருமே பர்சனலாக யோசிச்சு பாருங்க. ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்ல சொல்லுவாங்க, அம்மா உனக்கு 8000 ரூபாய் ஈஸி, எங்களுக்கு அப்படி இல்லை அப்படின்னு. அவங்கவுங்க வந்து கமிட்மெண்ட்டை யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். நம்மளையே அறியாமல் ஒரு வீக்கெண்ட் ட்ரிப் போகிறது, ஒரு சினிமாவுக்கு போகிறது, ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போகிறது, ஒரு பேக்கரி போகிறது, ஹோட்டல் போகிறதுன்னு நம்மள அறியாமல் இந்த 8000 எங்கேயோ நம்ம செலவு பண்ணிட்டு தான் இருப்போம். ஸோ ஒரு லைஃப் டைம் உங்களுக்கான உங்கள் பேர் சொல்லக்கூடிய ஒரு சொத்து வாங்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு தெரிஞ்சு இந்த 8000 ரூபா மாதம் மாதம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுல தப்பே இல்லைங்க. அதுவும் ஸ்ரீராம் நகர் மாதிரியான ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறதுல எனக்கு வந்து 100% முழு மனசோடு நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன் யாராக இருந்தாலும். அதே மாதிரி நீங்கள் சைட்டுக்குள்ளே இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் சொல்லிட்டீங்க. பேங்க் லோன் வரைக்கும் ஈஸியாக எப்படி வந்து ஒரு இடமோ வீடோ வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா முதற்கொண்டு நீங்களே சொல்லிட்டீங்க. அப்படி இந்த சரௌண்டிங்ஸ் பற்றியும் சொல்லிடுங்க ப்ரோ. ஒரு இப்போ அன்னூர் டு மேட்டுப்பாளையம் ரோட்டில் ஸ்ரீராம் நகர் இருக்கக்கூடிய இந்த ஏரியா எப்படிப்பட்ட ஏரியா, என்னென்ன விஷயம் கிடைக்கும்? ஒரு பேங்க்குக்கு போகணுன்னாலும் சரி, ஒரு ஏடிஎம் போகணும், ஒரு ஹோட்டல் போகணும் அப்படின்னாலும் எல்லா விஷயமும் யோசிப்போம்ல. நான் இப்போ ரொட்டீன் லைஃப்பில் இருக்கேன், என் லைஃப் பாதிக்காத அளவுக்கு எல்லா விஷயமும் வேணும். அந்த மாதிரி அடிப்படை வசதிகள் நம்மளுது வந்து பார்த்திங்கன்னா அன்னூர் டு மேட்டுப்பாளையம் ரோட்டில் பொகலூருன்ற ஊரில் நம்மளோட சைட் இருக்குங்க மேடம். ஓகே. அன்னூருக்கு அடுத்து எடுத்துட்டிங்கனாலே பொகலூர் தான் அடுத்த பெரிய ஊருங்க. ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்ரி 2 minutes டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஃபஸ்ட்டு பேசிக்கலாக எவ்ரி 2 minutes உங்களுக்கு வந்து பஸ் ட்ராவல் இருக்கும். ஸோ அதே மாதிரி ஊட்டிலேருந்து டுவர்ட்ஸ் ஈரோடு, சேலம், திருப்பூர், அவினாசி எல்லா பஸ்ஸும் எவ்ரி ஃப்ரீக்வெண்ட்டாக போய்கிட்டே இருக்கும். ஓகே. இதை தாண்டி வந்து நம்ம பேசிக்காக குடியிருப்பதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மளிகை கடை வேணும். மளிகை கடைன்னு ஒன்றுக்கு 4 மளிகை கடை இருக்குது, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் 2 இருக்குது. இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க்ஸ் இருக்குது, ஹோட்டல் ஹை கிளாஸ் வெஜிடேரியன் ஹோட்டல்ஸ் இருக்குது, உங்களுக்கு வந்து பேங்க் இருக்குது, சவுத் இந்தியன் பேங்க் இருக்குது, போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது, கேஎன்எம் ப்ரைவேட் கிளினிக் ஒன்று இருக்குது, உங்களுக்கு வந்து மெடிக்கல் ஷாப்ஸ் இருக்குது. பேசிக்காக குடியிருப்புக்கான அனைத்து வசதிகளும் இருக்குது. இதை தாண்டி மாவு வரைக்கிற மிஷின் இருக்குங்க. ஒரு சின்னதாக நகை ஒன்று அடமானம் வைக்கணும்னா பேசிக்காக அடமான நகை கடை வரைக்கும் இருக்குங்க. சூப்பர் சார். ஏன்னா இதுதான் ப்ராக்டிக்கல் லைஃபுங்க. என்னென்ன வேணுமோ எல்லாமே இருக்குது. ஏன்னா அல்டிமேட்டாக வந்து உங்களுக்கு வந்து பக்கத்தில் மால் இருக்குது, அது இதெல்லாம் சொல்லலை. என்ன இருக்கோ அதை தான் சொல்லியிருக்கோம். ஏன்னா இங்கே ஒரு 40-50 குடும்பம் இப்போவும் அவங்களோட ரொட்டீன் லைஃப் இங்கே தான் லீட் ஆகுது. அப்படிங்கும்போது கண்டிப்பாக இத்தனை விஷயமும் இருந்தால் தான் அந்த லைஃப் வந்து ஜாலியாக ஹாப்பியாக போக முடியும். அப்படிங்கிறனால தான் இந்த கொஸ்டினை கேட்டேன். அஃப்கோர்ஸ் இதுக்கு மேலே எந்த டவுட்ஸுமே உங்களுக்கு தேவையில்லை. வீடு கட்டணுன்னாலும் சரி, இடம் வாங்கணுன்னாலும் சரி, அஃபோர்டபுளான ப்ரைஸு என்ன கேட்டால் இந்த ஏரியாவில் கம்மியான ஒரு லோ பட்ஜெட் ப்ரைஸ்லேயே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நம்ம காண்டாக்ட் பண்ண நீங்களே கைட் பண்ணிடுவீங்க இல்லையா? ஸோ பிரதரோட நம்பர் நம்ம வந்து காண்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீன்லேயும் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருப்போம். கால் பண்ணுங்கள், எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ. பொங்கலுக்குள்ளே இந்த ப்ரைஸ்லேயே உங்களோட பிளாட்டாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி புக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.